இந்தாங்க ஐயா, மாத்திரை போட்டுக்கங்க. ம். இந்தாங்க. ஆ. இந்தாங்க. இந்த மாத்திரையும் போட்டுக்கங்க. ம். தண்ணி குடிங்க. கனகாமா, யாருன்னு பாருங்க. ஹாய் டாக்டர். Hi Nitya, how are you? ஃபைன். ப்ளீஸ் கம். அப்புறம் டாக்டர், அப்பாக்கு இப்ப எல்லாமே நார்மல் தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கியூர் பண்ண ட்ரை பண்றோம். சரி. சரி, நான் போய் அப்பாவை பார்க்கறேன். ஓகே டாக்டர், கேரி ஆன். எங்க கனகா எங்க? அப்பாக்கு மேல மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அப்ப நான் மேல போறேன். சரிங்க ஐயா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சமையல் வேலையை பார்க்கறேன். விஸ்வநாதன் சார், நான் உள்ள வரலாமா? ஐயா, டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. என்ன விஸ்வநாதன் சார், மாத்திரை எல்லாம் வேலை வேலைக்கு கரெக்டா போட்டுட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் கனகா வேலைக்கு கரெக்டா கொடுத்துடுறா மேடம். ம். சரிங்க ஐயா, நீங்க பேசிட்டு இருங்க. நான் போய் சமையல் ரெடி பண்றேன். சரிம்மா. ம். அப்புறம் எப்படி இருக்கீங்க சார்? அதை நீங்க தான் டாக்டர் பார்த்து தோ சொல்லணும். இப்ப பாத்துறேன். ம். கை காட்டுங்க. ம். ம். மூச்சை இழுத்து விடுங்க சார். கொஞ்சம் முதுக காட்டுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்க எல்லாம் டாக்டர். கரெக்டா தான் இருக்கு. நான் கொடுக்குற டேப்லெட்டை கரெக்டான டைம்ல சாப்பிடுங்க. சரிங்க கொஞ்ச மேடம். நாள்ல எல்லாம் சரியாயிடும். டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே டாக்டர்? நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் படிச்சு சொல்லியும் நீங்க இந்த ஸ்மோக் பண்றதை விடவே இல்ல. இப்ப ப்ராப்ளம் வந்தோன்னு விட்டீங்கல்ல. உண்மைதான் டாக்டர். இப்போ கூட நான் என் உசுரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதே என் பொண்ணுக்காக தான் டாக்டர். சரி விடுங்க சார். சீக்கிரமே நித்யா உங்களை புரிஞ்சுப்பாங்க. ம். அப்புறம் நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்லாம் கரெக்டா போடுறீங்கல்ல? ஆமாம் டாக்டர், அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிறேன் டாக்டர். குட். இதையே ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆபரேஷனே இல்லாம இதே மாதிரி மெடிசன்லயே கியூர் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே டாக்டர். அப்படியே நான் என் கம்பெனிக்கு அப்பப்போ போய் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வரலாமா டாக்டர்? நோ நோ. உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது. கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தாகணும். நீங்க வேணா உங்க டாட்டர் நித்யாவை கம்பெனியை பாத்துக்க சொல்ல வேண்டியதானே? ஆக்சுவலி அவங்க தானே அடுத்த ஓனர். கரெக்டு தான் டாக்டர். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை டாக்டர். அவளுக்கு இந்த ஆஃபீஸு, கம்பெனி, ஒர்க்கு இதிலெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை டாக்டர். ஒரு அப்பாவா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேங்கிறா டாக்டர். அப்புறம் எங்க இதெல்லாம் நடக்க போகுது டாக்டர்? ஒருவேளை நித்யா யாரையாவது லவ் பண்றாங்களோ என்னமோ? அப்படி இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனே. எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்றாளே, இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். சரி விடுங்க சார். இப்போ உள்ள பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் இருக்காங்க. நம்ம ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே அவங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது டாக்டர். ஆனா அவளுக்கு இப்பவே 30 வயசு ஆயிடுச்சு. எனக்கும் உடம்பு சரியில்லை. இதுக்கு மேலேயும் அவள் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போனா நான் என்ன பண்றது டாக்டர்? ஒருவேளை நான் போயிட்டா அவ தனியா இருந்து என்ன பண்ணுவா டாக்டர்? சார், தேவையில்லாம ஃபீல் பண்றதை விடுங்க. நானும் நித்யா கிட்ட பேசி பார்க்கறேன். அப்புறம் இந்த மாதிரி ஆபீஸ் போறேன், கம்பெனியை பார்க்கணும்ட்டு
நீங்க வெளிய போகவே கூடாது. ஃபேக்டரிக்கு போனீங்கன்னா பொல்யூஷனால லங்ஸ் ரொம்ப பாதிக்கப்படும் சார். உயிருக்கே ஆபத்தாயிடும் சார். புரியுதுங்களா? புரியுது டாக்டர். பட் இந்த மாஸ்க்கு, சேஃப்டி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நான் போட்டுட்டு போகலாமா டாக்டர்? நோ வே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். இப்பெல்லாம் எல்லா கம்பெனி ஓனர்ஸும் ஆன்லைன்ல இருந்தே ப்ரோக்ராம் பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்க டாக்டர். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வரேன் சார். ஐயா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஐயா, என்னங்க ஐயா கூப்பிட கூப்பிட அப்படியே உட்காந்துருக்கீங்க? நல்ல வேளை, நான் ரொம்ப பயந்துட்டேன். வாங்க ஐயா சாப்பிட போலாம். இல்லை கனகா, எனக்கு பசி இல்லை. என்னன்னு தெரியல, வர வர பசியே எடுக்க மாட்டேங்குதுமா. ஐயா, இப்பதானங்க உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சாப்பாடு வேணாம் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஐயா. நீங்க மாத்திரை வேற டெய்லி நிறைய போடுறீங்க. வாங்க ஐயா சாப்பிட போலாம். இல்லை வேணாம், எனக்கு சாப்பிடவே பிடிக்கலம்மா. நான்லாம் ஏன்டா உயிரோட இருக்கிறேன்னு எனக்கு வருத்தமா இருக்குமா. ஐயா, என்னங்க ஐயா இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? என்னத்த சொல்ல கனகா, அவ நான் ஆசையா பெற்ற ஒரே பொண்ணு. சின்ன வயசுல அம்மாவையும் இழந்துட்டா. நான் அவளை எவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்தேன் தெரியுமா? தனியாக உழைச்சி ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணி இவ்வளோ தூரம் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை பாத்தியா? நான் நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவள் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாமா. ஐயா, புரியுதுங்க ஐயா. அதுக்குன்னு நீங்க இப்படி சாப்பிடாம உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படியா நிம்மதியா இருக்க முடியும்? நித்யாம்மா கல்யாணம் பண்ணிக்க நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? அப்படியா? அப்படி என்ன ஐடியா சொல்ல போற? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா. நித்யாம்மாக்கு நீங்க தான் செலவுக்கு பணம் கொடுக்குறீங்க. அவங்களோட எல்லா வரவு செலவையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. முழுக்க முழுக்க நீங்க தானே அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி தரீங்க. ஆமா. ஆனா இதுக்கப்புறம் அவங்க பணம் கேக்குறப்ப நீங்க தர முடியாது, உனக்குன்னு ஒரு கல்யாணம் குடும்பம்னு இருந்தாதான் நான் என் சொத்தெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லுங்க. அப்படியா? அப்படி சொன்னா இதை வச்சு அவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாளா? ஐயா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓகே சொல்லிதான் ஆகணும். ஒவ்வொன்னத்துக்கும் உங்ககிட்ட கை நீட்டுறதுக்கு பதிலா நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா எல்லாமே நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கண்டிப்பா ஓகே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா. சரி, நான் பேசி பார்க்கறேன். இதுவும் நல்ல ஐடியா தான். அவ எழுந்துட்டாளா? அவங்க இன்னும் தூங்குறாங்க ஐயா. நீங்க தேவையில்லாம எதையும் யோசிக்காதீங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க வாங்க.